அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவில் சனி கிரகத்தினுடைய உபகிரகமான மாந்தி கிரகம் ஒருவருடைய சுய ஜாதகத்தில் 6ஆம் பாவகத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய சுப பலன்கள் என்ன, அசுப பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அந்த லக்னத்திற்கு 6ஆம் இடம் என்னும் சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் மாந்தி என்கின்ற கிரகம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. அந்த மாந்தி அப்படிங்கிற கிரகத்தை எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், மா அப்படிங்கிற எழுத்தை மட்டும் போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் குளிகன் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் இதுதான் மாந்தி கிரகம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நவகோள்களில் சூரியன் முதல் கேது வரை உள்ள கிரகங்களை மட்டும்தான் நம்ம ஒரு ஜாதகருக்கு நன்மதிமையான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நிறைய நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். இருந்தாலும் அந்த நவ கிரகங்களையும் தாண்டி மாந்தி அப்படிங்கிற கிரகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு சுப அசுப பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆனாலும் தெரிஞ்சுக்கங்க. அதாவது 6ஆம் இடத்துல மாந்தி இருக்க பெற்ற ஜாதகருக்கு, 6ஆம் இடத்துல மாந்தி அப்படிங்கிற கிரகம் இருக்க பெற்ற ஜாதகங்களுக்கு மற்றவங்களால பிரச்சனைகள் இவங்களுக்கு எப்போவுமே உருவாகிட்டே இருக்கும். ஆனால் இவங்க மற்றவங்ககிட்ட பிரச்சனைக்கு போக மாட்டாங்க. ஆனால் மற்றவங்க இவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. ஏன்னா 6ஆம் இடம் எதிரி ஸ்தானம் அப்படிங்கிறதுனால அதில் இவங்க எவ்வளவு தான் நேர்மையாக கரெக்டாக நடந்தாலும் கூட அது இந்த வீண் பலிகள் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களை சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் மற்றவங்க மூலயமா இவங்க எப்போ பார்த்தாலும் தொல்லைகளை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இவங்க எவ்வளவு தான் மற்றவங்ககிட்ட விசுவாசமாக நடந்துக்கிட்டாங்க கூட மற்றவங்க இவங்ககிட்ட விசுவாசமாக நடந்துக்கிற மாட்டாங்க. அந்த விசுவாசத்துக்கு ஒரு பிரதிபலனாக இருக்க மாட்டாங்க. அசுப பலனையே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் அவங்க இருப்பாங்க. அதனால் நம்ம வழக்கத்தில் கூட சொல்லுவோம், அதான் எப்படின்னு கேட்டால் நன்றி கெட்டவங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி அந்த நன்றி கெட்டவர்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்களுடைய சவகாசம் இவங்க வைக்காட்டும் கூட ஆட்டோமேட்டிக் அவங்க தேடி சவகாசம் வைக்கிற மாதிரிலாம் அமைப்பு இருக்குது. ஏன்னா துரோகம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க இல்லையா. இந்த காலத்தில் துரோகம் பண்ணக்கூடியவங்க தான் அதிகம், உதவி செய்யக்கூடியவங்க அதிகமாக இருக்க மாட்டாங்க. மற்றவங்களை எப்படி கவுக்கிறது, அவங்கள எப்படி முன்னேற விடாமல் தடுக்கிறது, இந்த மாதிரி எண்ணங்கள் வச்சவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த 6ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஆட்கள் தேவையில்லாமல் ஒரு பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்குங்க. அதேமாதிரி 6ஆம் இடத்துல மாந்தி இருந்து கூடவே குருவும் இணைஞ்சிருந்தாருன்னா இந்த ஜாதகர்களை பொறுத்த மட்டும் பெரிய உயர்கல்வி படித்து கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது எவ்வளவு பட்டங்கள் வாங்கணுமோ அத்தனை பட்டங்களையும் வாங்க வேண்டும் என்று கடுமையாக கல்விக்காக உழைப்பார்கள். குறைஞ்சபட்சம் ஒரு டிகிரி அப்படிங்கிறத தாண்டி மேற்படிப்பு அப்படிங்கிறது இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி உயர்கல்வி படிக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த 6ஆம் இடத்துல குருவும் மாந்தியும் இணைய பெற்ற ஜாதகர்கள். இவங்க எப்படினாலும் கல்வித்துறையில் சிறந்து விளங்கக்கூடியவங்களா கண்டிப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு அரசு துறைகளில் வேலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அரசு துறையில் கண்டிப்பாக வேலையில் இருப்பாங்க. அப்படியே இருந்தாலும் சாதாரண பதவிகளில் இருக்க மாட்டாங்க, உயர் பதவிகள் வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க. புரியுதுங்களா. அப்போ அரசு துறையில் உயர் பதவிகள் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அதாவது ஒரு தாசில்தார் அப்படிங்கிறத தாண்டி, ஒரு மாவட்ட ஆட்சியர் அப்படிங்கிறத தாண்டி இன்னும் மேலும் என்னென்ன பதவிகள் இருக்குதோ அதிலெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க. கண்டிப்பாக நீதித்துறையிலெல்லாம் நீதிபதிகள் நிறைய இருப்பாங்க. அந்த மாதிரி 6ஆம் இடத்துல மாந்தி உடன் குரு இணைய பெற்ற ஜாதகர்கள் கண்டிப்பாக கல்வித்துறையில் சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி அரசு துறையில் உயர் பதவிகளில் கண்டிப்பாக இருப்பாங்க. அதாவது தனியார் துறையில் இருந்தாலும் கூட அவங்க உயர் பதவிகளில் இருப்பாங்க அப்படிங்கிறது தான். அதுக்காக அரசு துறையிலேயே இருக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இப்போ 6ஆம் இடத்துல மாந்தி குரு இணைய பெற்றவர்கள் தனியார் துறையில் ஒரு பெரிய பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, நிர்வாக திறமையுடையவங்களாக இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த மாந்தி குரு இணைய பெற்றவர்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு துறையில் சாதித்து விளங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்ககிட்ட விடாமுயற்சி பண்ணுற குணம் அதிகமாகவே இருக்கும். எப்படினாலும் சாதிக்கணும், இந்த நாள் இந்த முயற்சி பண்ணி கண்டிப்பாக அதை நான் அடையாமல் தீர மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வெறித்தன்மை இருக்கும். முன் வச்ச காலை எப்பவுமே பின்வைக்க மாட்டாங்க. அந்த முயற்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்ககிட்ட இருக்கும். அப்போ விடாமுயற்சியின் மூலயமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க.
அதேமாரி 6ஆம் இடத்துல வந்து மாந்தி கிரகம் இருக்குது அப்படின்னு சொன்னா, அது ஒருவேளை சுக்கிரனுடைய வீடாக இருந்தால், இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிற வந்து நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, அந்த லக்னத்திலிருந்து 6வது இடம் வந்து சுக்கிரனுடைய வீடு. அதாவது தனுசு லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னு சொன்னா, அவருக்கு வந்து 6ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து ரிஷப லக்னமாக வரும். அப்ப அந்த ரிஷபம் அப்படிங்கிறது வந்து சுக்கிரனுடைய ஆட்சி வீடு. கண்டிப்பாக. அப்ப தனுசு லக்னக்காரர்களுக்கு வந்து சுக்கிரன் ஆட்சி வீடாக வரக்கூடிய ரிஷப ராசி வந்து 6ஆம் வீடாக வரக்கூடியது. அதே மாரி இப்ப ரிஷப லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருப்பாரு. அவருக்கு வந்து 6வது இடம் அப்படிங்கிறது வந்து துலாம் லக்னமாக வரும். அந்த துலாம் அப்படிங்கிறது வந்து சுக்கிரனுடைய ஆட்சி வீடு. அப்போ தனுசு லக்னம் அடுத்ததாக ரிஷப லக்னத்துல பிறக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சுக்கிரனுடைய ஆட்சி வீடுகள் வரும். அப்ப இவங்களுக்கு எல்லாம் வந்து கண்டிப்பா சினிமா சம்பந்தப்பட்ட துறைகள்ல வந்து பெரிய பெரிய சாதனைகள்லாம் புரியக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த சாதனைகள் மூலியமாக பல விருதுகளை வந்து வாங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்ப சினி ஃபீல்டுல சாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து இந்த 6ஆம் இடம் சுக்கிரனுடைய வீட்டில் மாந்தி இருந்தால் கண்டிப்பாக அவர் சாதனைகள் புரிவார்கள் அப்படிங்கிறது வந்து அனைத்து துறைகளிலும். அதாவது சுக்கிரன் கலைகள் சம்பந்தப்பட்டவர்கள் இல்லையா? அப்ப ஆடம்பர கலைகள் அப்படிங்கிறது வந்து சினிமா சம்பந்தப்பட்ட துறைகள்ல கண்டிப்பாக சாதனைகள் புரியக்கூடியவங்களா, விருதுகள் வாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதுக்கு அடுத்தாப்புல வந்து ஹோட்டல் சம்பந்தப்பட்ட தொழிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அமோகமா இருக்கும். கண்டிப்பாக. தாராளமாக இந்த 6ல வந்து மாந்தி இருந்து அது சுக்கிரனுடைய வீடாக இருந்தா அவங்கலாம் வந்து ஹோட்டல் வச்சு நடத்தலாம். கண்டிப்பாக அதில அதிகமான லாபத்தை பெறக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆடம்பர பொருட்கள் வியாபாரம் செய்யக்கூடியவங்க எல்லாமே, இப்ப ஜவுளி சம்மந்தப்பட்ட கூடமே வந்து ஒரு அழகு சாதன பொருட்கள். ஆடைகளாக இருந்தாலும் அழகான ஆடைகள் அப்படிங்கிறது வந்து அழகு சம்பந்தப்பட்ட பொருள். ஆக அழகு சம்பந்தப்பட்ட பொருள்கள், அலங்கார பொருட்கள் வியாபாரம் பண்றவங்க அப்படின்றவங்க எல்லாமே வந்து இந்த 6ஆம் இடத்துல சுக்கிரனுடைய வீட்ல வந்து மாந்தி இருக்க பெற்றவர்கள். அந்த துறையில வந்து சிறந்த நல்ல லாபத்தை பெறக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்ப இவங்களுக்கெல்லாம் வந்து ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அழகு சாதன பொருட்கள் எல்லாம் வந்து இவங்களுக்கு சிறப்பான ஒரு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, பெண்களுடைய ஜாதகத்துல 6ல் மாந்தி இருந்தால், பெண்களுடைய ஜாதகத்துல 6ஆம் இடத்துல மாந்தி இருந்தால், கூடவே குருவும் இணைந்திருப்பதுதான் மிகவும் நல்லது. கூடவே குருவும் இணைந்திருப்பதுதான் மிகவும் நல்லது. அப்ப இவங்க கிட்ட வந்து நல்ல சிந்தனைகள், நல்ல செயல்பாடுகள் கண்டிப்பாக இருக்கும். உயர்ந்த ஒழுக்க நெறிகளுக்கு உட்பட்ட பெண்களாக இவர்கள் இருப்பார்கள். இவர்கள் வந்து கணவனே கண்கண்ட தெய்வம் என்று வாழக்கூடிய ஒரு கற்புக்கு அரசியாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பாருங்க 6ஆம் இடத்துல மாந்தி குருவோடு இணைந்திருந்தால் பெண்களுடைய ஜாதகத்துல இந்த பெண்கள் இப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிறது. அப்ப இவங்க கிட்ட எந்த ஒரு கெட்ட பழக்கம் அப்படிங்கிறது இவங்க கிட்ட வராது. கெட்ட செயல்கள், கெட்ட எண்ணங்களோட ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இவங்க கிட்ட அதுக்கு உள்ளத்திலே இவங்க கிட்ட இடம் கிடையாது. அந்த மாதிரி இருப்பாங்க. அதாவது மற்ற ஒரு ஆண்கள் வந்து இவங்க கிட்ட வந்து தவறாக பேச முயற்சி பண்ணாலும், அது தவறாக பேசினாலும் அது ஒரு காலமும் ஏத்துக்கிற மாட்டாங்க. அடுத்த நிமிஷமே அவங்கள வந்து அந்த இடத்திலே நிக்க வச்சு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு அமைப்புல அவங்க இருப்பாங்க. அப்ப தீயாய் மாறி சுட்டெரிக்கக்கூடிய தன்மை இவங்க கிட்ட இருக்கு. அப்ப பெண்களுடைய ஜாதகத்துல 6ல வந்து மாந்தி, குரு இவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தால், அந்த பெண்கள் கிட்ட தீய சக்திகள் எடுபடாது அப்படிங்கிறது உண்மையான உண்மை. அதே மாதிரி பெண்களோட ஜாதகத்துல 6ல மாந்தி தனிச்சிருந்து சுபகிரக பார்வைகள் இல்லாமல் இருந்தால் ஒரு சங்கடமான விஷயம்தான். பெண்களோட ஜாதகத்துல 6ல மாந்தி இருந்து சுபகிரகங்களுடைய பார்வைகள் இல்லை, அதாவது வந்து சந்திரன், சுக்கிரன், புதன், குரு பகவானுடைய பார்வைகள் எல்லாம் இல்லாமல் தனிமையா இருந்தால் கண்டிப்பாக இந்த பெண்கள் வந்து ஒரு தேவையில்லாத ஆண்கள் மூலமாக தீய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க அப்படிங்கிறது தான். ஒரு கெட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க அப்படிங்கிறது. சில பெண்களுடைய கற்புக்கள் பறிபோகக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கும். அப்போ இவங்க வந்து ஒரு தேவையில்லாத ஆண்கள் மூலமாக தனது கற்பை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம். எத்தனையோ பெண்கள் வந்து சீரழிக்கப்படுறாங்க. இப்போ தேவையில்லாத ஆண்கள் மூலயமாக சீரழிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு வந்து இந்த 6ஆம் இடத்துல மாந்தி அப்படிங்கின்ற கிரகம் ஒரு சுப கிரகத்தினுடைய பார்வைகள் இல்லாமல் தனிச்சு இருந்தால் அந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்திடும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அதே மாதிரி பொதுவாக 6ல் மாந்தி இருந்து கூடவே சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தாலும் சரி. 6ல் மாந்தி இருக்குது, கூடவே சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குது. அப்படி இல்லை இந்த 6ல் இருக்கிற மாந்தியை சனி பகவான் 3, 7, 10ஆம் பார்வையால் பார்க்குறாரு, அப்படி இல்லைன்னா செவ்வாய் வந்து 4, 8ஆம் பார்வைகளை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால், 4, 7, 8ஆம் பார்வைகளை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க வந்து முறைகேடுகள் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க.
இவங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி, இவங்களால வந்து நேர்மையாக நடக்கவே முடியாது. நேர்மையாக அவங்க நடக்கணும்னு முயற்சி பண்ணாலும் அவங்களுடைய சூழ்நிலைகள் அவங்கள விடாது. கண்டிப்பாக முறைகேடுகள் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் அவங்க இருப்பாங்க. அப்போ கையாடல் பண்ணுறது, தேவையில்லாமல் ஏமாற்று வழி செய்கிறது, ஒரு வியாபாரத்தில் வந்து குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறது, அதாவது எடைக்கு தகுந்த ஒரு பொருளை நிறுத்து கொடுக்காம ஏமாத்துறது, இந்த மாதிரி முறைகேடுகள் அப்படின்னா புரிஞ்சுக்கிற வேண்டியதான். இப்போ இவங்க எந்த துறையில் இருந்தாலும் கண்டிப்பாக முறைகேடுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க. அந்த முறைகேட்டின் மூலயமாக நிறைய பணத்தை சம்பாதித்து கோடீஸ்வரர்கள் ஆகணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ இவங்க வந்து இவங்களை தான் சொல்லுவாங்க மோசடி பேர்வழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க தான். ஆனால் எவ்வளோ மோசடி பண்ணுவாங்க. ஆனால் வெளியில் பார்த்தா உத்தம புத்திரர்கள் போல் வந்து காட்டிக்கிடுவாங்க. பார்த்தவங்களை பார்த்தா அவ்வளவு நல்லவங்க மாதிரி. அப்போ அவங்களையா பார்த்து அப்படி சொன்னேன், அதனால் பார்த்தா அப்படியே தெரியலையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க. அப்படி ஒரு நடிப்பு நடிச்சுக்கிறது, அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இவங்க இருப்பாங்க. ஆனால் செய்கிறது பூரா ஊழல். இவங்க வந்து வெளியில் காட்டிக்கிறது வந்து நேர்மையானவர்கள் போல் காட்டிக்கிடுவாங்க. ஆனாலும் இவங்க வந்து சில சமயங்களில் மாட்டிக்கிறக்கூடிய ஒரு அமைப்பில் கண்டிப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு இன்னொரு இவங்க ஏன் ஊழல் பண்ணாலும் சில பேர் மாட்டிக்கவே மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம், பூர்வீக புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குலதெய்வ அனுகிரகம் பெறக்கூடிய 5ஆம் இடம், இந்த இடங்கள் வந்து மிக சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து முறைகேடுகள் பண்ணுறதுல வந்து கை கூசும் அவங்களுக்கு. இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் அவங்க வந்துடுவாங்க. அப்போ கண்டிப்பாக மோசடிகளில் வந்து அவங்க ஈடுபட மாட்டாங்க, நேர்மையாக இருப்பாங்க அப்படிங்கிறதான். புரியுதுங்களா? அப்போ 6ஆம் இடத்துல மாந்தி இருந்து கூடவே சனி செவ்வாய் சேர்க்கை பெற்றிருந்தாலும் சரி, சனி செவ்வாய் இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற மாந்தியை பார்த்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரியான குணநலங்கள் இருக்கும். அவங்க இந்த மாதிரி விஷயங்களில் முறைகேடுகள் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் அவங்களுக்கு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம் சுபத்துவம் பெற்றுவிட்டால், 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வீக புண்ணியஸ்தானம் சுபத்துவம் பெற்றுவிட்டால் கண்டிப்பாக அவங்களை வந்து நல்வழிப்படுத்தும். அதிலிருந்து முறைகேடுகள் பண்ணாமல் நேர்மையாக வாழ வைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லப்பட்ட ஒன்று. அதே மாதிரி 6ல் வந்து மாந்தி கேது இருந்து, 6ஆம் இடத்துல மாந்தியும் கேதுவும் இணைந்திருந்தாங்கன்னா இவங்க வந்து மற்றவங்களுடைய உழைப்பு வளர்ச்சியை கண்டு எப்போவுமே வந்து பொறாமப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க முன்னாடி வந்து ஒருத்தர் நல்லா இருக்க முடியாது. அவங்கள எப்பவுமே ஒரு வயிறறிஞ்சு சாபம் விடக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க முன்னாடி மற்றவங்க நல்லா இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது. இப்போ இந்த மாந்தி கேது இணைவு பெற்றவங்க வந்து எந்த சூழ்நிலையிலும் மற்றவங்க வளரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. அப்போ மற்றவங்க வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் நண்பர்களே. அதனால் உங்கள் சுய ஜாதகங்களில் எடுத்து நீங்கள் பாருங்கள். 6ஆம் இடத்துல, லக்னத்திலேருந்து 6ஆம் இடத்துல நான் சொல்கின்ற அமைப்புகளில் மாந்தி இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இதுக்குள்ள பலன்களும் இதுதான், சரிங்களா? அதனால் 6ஆம் இடத்துல மாந்தி இருக்கின்றவர்கள் கண்டிப்பாக இந்த பலன்களை கேட்டு பயன்பெற்று கொள்ளும்படி அன்போடு வேண்டுகிறேன். மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.